கைஸ் திருப்பியும் சிஎஸ்கேக்கு சேர்ந்த மாதிரி டிஎஸ்கேக்குமே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. கைஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்சி 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ எதுக்கு ரூல்ட் அவுட் ஆனார் அப்படின்னு அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கூட மேட்ச் நாளைக்கு டிஎஸ்கேவோட மேட்சஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்மளுடைய பங்காளிஸ் கூட அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ஸ்டுடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட்லி கைஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எதுக்கு ரூல்ட் அவுட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல் 2025 இந்த முடிச்சார். கம்ப்ளீட் ஐபிஎல் சீசன் விளையாடினார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லீக் மேட்சஸ், இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறையவே டியூட்டிஸ் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வர மாட்டார். பிகாஸ் அவர் இந்த மேட்ச் டிஎஸ்கேட கேம்புக்கு இன்னும் ஜாயின் ஆகலை. எதுக்கு ஜாயின் ஆகலை அப்படின்னு எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணல. ஸோ மேபி ஒரு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டார் அப்படின்னு இப்போ கரண்ட் அப்டேட்ஸ் தான் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டு அந்த செகண்ட் மேட்ச்சில் வந்து நம்மளோட மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவைலபிளாக ஆகிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் விளையாடுறது கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு வந்தாலுமே ஒரு நாளைக்கு விளையாட மாட்டார். பிகாஸ் அவரால் முடியாது. பிகாஸ் அந்த ரெஸ்ட் டைம் அப்படின்னு வேணும். ஸோ இப்போ கூட நைட்டே ஆகிட்டு இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் மேட்ச். ஸோ நடக்காது. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் எதிர்பார்க்க முடியாது கைஸ். ஸோ ஓகே, நம்மளுடைய மிச்சல் மார்ஷ் இருந்தார். அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரான அகில் ஹுசேனாச்சு வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருமே வரல கைஸ். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் எல்லாம் விளையாடினார் இல்லை, நம்மளுடைய இங்கிலாந்து டூர் அங்கெல்லாம் விளையாடிட்டு வந்தார். ஸோ அதனால் அவர் இன்னும் ஒரு 2 நாளில் வந்து அரைவ் ஆகிடுவார் நம்மளுடைய அகில் ஹுசேன். ஸோ அவரு இந்த கேம்ப் வந்து ஜாயின் பண்ணுறது ஆனாலும் வேகமாக வந்து ஜாயின் ஆகணும் கைஸ். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய சிஎஸ்கே புது ஜெர்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் ஸ்பான்சர் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கிங் அகாடமி, அவங்களுடைய அகாடமி அவங்க அஃபீஷியல் ஸ்பான்சர் வச்சுருக்காங்க. ஜெர்சி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கைஸ். ஓகே, நாளைக்கு கூட மேட்சஸ்லேருந்து நம்மளோட இந்த ஜெர்சிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 6:30 AM மேட்சஸ் ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பங்காளிஸ் எல் கிளாசிக்கோ ரைவல்ரி கூட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ், நாளைக்கு யார் ஜெயிக்குவாங்க இந்த டிஎஸ் கூட மேட்ச் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிருப்போங்க கைஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த சந்திக்கலாம். பை கைஸ்.